செய்திகளை தொடர்ந்து காணலாம். நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக சென்னை நுங்கம்பாக்கம் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வாசலில் உள்ள பாதாள சாக்கடை சீரமைக்கும் பணி நடைபெற்றது. சென்னை நுங்கம்பாக்கம் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வாசலில் உள்ள பாதாள சாக்கடை மூடி சரியாக மூடப்படாததால் கழிவுநீர் வெளியேறி பள்ளி வாசல் முன்பு தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். கழிவுநீரால் டெங்கு கொசு உருவாகி நோய் பரவும் என மக்கள் அச்சம் தெரிவித்தனர். இது தொடர்பாக நியூஸ் 7 தமிழில் செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இதன் எதிரொலியாக மாநகராட்சி ஊழியர்கள் பாதாள சாக்கடையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர்.